Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா kind of guest makeup look like beautiful ஆன ஒரு blue tops and skirt வந்துட்டு நான் போட்டுருக்கேன். and இந்த மாதிரி skirt or லெஹங்காக்கு வந்துட்டு நீங்க என்ன மாதிரி மேக்கப் போடலாம்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி நிவ்யாவோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்கப் தெரியாதவங்க வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ப்ரைமர் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல, பட் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி கலர் பாரோட ஒரு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபார் பிகினர்ஸ் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைமர். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கும் வந்துட்டு இது சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஃபேஸில் ஒரு கரெக்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு ஃபேஸில் இருக்கிற டீகலரேஷன், உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது ஜாஸ்தியாக கண்ணுக்கடியில் கருவளையம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிளியர் அவுட் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின்னாக கொண்டு வரதுக்காக இதை நம்ம வந்துட்டு பண்ணுறோம். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஃபேஸில் டார்க்னஸ் ஜாஸ்தி இருக்கும், அங்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு ஆக்னி ப்ரான் ஸ்கின், அதனால யூஸ்வலாகவே எனக்கு மந்த்லி வந்துட்டு சில பிரேக் அவுட்ஸ் அண்ட் ஆக்னே வந்துட்டு நார்மல். அண்ட் அது போகிறப்போ உங்களுக்கு எப்படியும் ஒரு சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போயிடும். அண்ட் அந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி மெயினாக கவரப் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த இடத்துல எல்லாமே ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் கையை வச்சு அப்படியே அழகாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது NYBயோட ஆரஞ்சு கரெக்டர். அண்ட் இது ஒரு அஃபோர்டபுள் சைடில் இருக்கிற ஒரு நல்ல க்ரீம் பேஸ்டு ஆரஞ்சு கரெக்டர். அண்ட் பேஸ்க்கு நான் ஒரு 2 ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணுறேன். லாக்மேயோட 9 to 5 ஃபவுண்டேஷன் அண்ட் இன்னொன்று வந்து கவர் கேர்ளோட ஒரு கன்சீலர். ஸோ லாக்மே ஃபவுண்டேஷன் என்னோடய ஸ்கின் ஷேடை விட கொஞ்சம் டார்க்கஸ்ட். அண்ட் இந்த கவர் கேர்ளோடது வந்துட்டு எனக்கு ஹைலைட் பண்ணுற ஒரு ஷேட், ஸோ லைட்டர் ஷேடாக இருக்கும் கொஞ்சம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலருக்கு வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கன்சீலர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு திக் ஃபார்முலாவில் இருக்கும். அதனால நீங்கள் எப்பயும் கன்சீலரை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மோஸ்ட்டாக ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் போட்டிருக்கேனோ அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பாட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அண்ட் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல அந்த ஸ்பஞ்சில், அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு பேஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தி தெரியலாம் அண்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு செட்டில் ஆகி நார்மல் ஆகிடும். அண்ட் அடுத்ததாக வந்து நான் நிக்ஸோட இந்த ஒரு ஹைலைட் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற அந்த லைட்டர் ஷேட் எடுத்து நான் கண்ணுக்கடியில் அண்ட் கொஞ்சமாக மூக்குக்கு மேலே அண்ட் எங்கெல்லாம் கொஞ்சம் பிரைட்னஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக தெரியணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த பவுடரை. சேம் பேலட்லேயே இருக்கிற இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு இன்றைக்கி கான்டோர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக கான்டோர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் லைட்டர் ஷேட். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ப்ரான்சர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எல்ஃபோட இந்த பேலட்டில் இருந்து இந்த 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி என்னோடய சீக்ஸில் வந்துட்டு ப்ளஷ்ஷாக போட்டுக்கிறேன். அண்ட் லெஃப்ட் ஓவர் வந்துட்டு லைட்டாக மூக்கு மேலே அண்ட் சின்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதே பேலட்டையே யூஸ் பண்ணி நான் எனக்கு கண்லேயும் வந்துட்டு மேக்கப் போடுறேன். அண்ட் கண்ணுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு டார்க் சாண்டில் அண்ட் எல்லோ மிக்ஸ்டு ஷேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு க்ரீஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெட்டிஷ் டோனில் இருக்கிற ஷேடு வந்துட்டு ஹைலைட் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அண்ட் இது எல்லாமே நான் வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸில் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் ஏரியாவில் கூட நீங்கள் வந்துட்டு ஃபிங்கர்லேயே போட்டுக்கலாம், ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐப்ரோஸ்க்கு நிக்ஸோட ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட், பிளாக் கிடையாது, இது மோர் ஆஃப் உங்களுக்கு நேச்சுரல் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ குட்டி ஸ்ட்ரோக்ஸாக எடுத்து ஜென்டலாக ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னர் சைடில் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அண்ட் லிப் பாம் வந்துட்டு நான் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன். நிவ்யாவோட ஒரு வாட்டர்மெலான் ஷேட் ஐ திங்க் அந்த லிப் பாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் Elle ஒரு லிக்விட் ஐலைனர். ஸோ இது எனக்கு அஃபோர்டபுளாக ஒரு பிடிச்ச ஒரு ஐலைனர், நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அப்ளிகேட்டர் நல்லா தின்னாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இதுக்கு மேலே நான் நைக்காவோட இந்த ஒரு ஐஎம் போல்ட் பிளாக் காஜல் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா திக்கான ஒரு பிளாக் கொடுக்கக்கூடிய காஜல். ஸோ ஒன்லி ட்ராபேக் வந்துட்டு நல்லா பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்மஜிங் ப்ரஷ் வச்சு நல்லா அதை ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு லைன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் மஸ்காரா.
Maybelline colossalோட என்னோட ஃபேவரட் மஸ்காரா அண்ட் இந்த மஸ்காரா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே லாங் ஸ்டே இருக்கும் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லிப் லைனர் போட்டுக்கிறேன். லாக்மேலேருந்து இந்த ஒரு ரெட் டின்ட்டில் இருக்கிற ஒரு லிப் பென்சில் வரைஞ்சிட்டு அது அவுட்டர் லைனும் வரைஞ்சிட்டு உள்ளேயும் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே வந்துட்டு நான் இன்னொரு லைட்டர் ஷேடில் போட்டுக்கிறேன். அண்ட் அகெயின் கொஞ்சம் லிப்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக திரும்பவும் அந்த லிப் பென்சிலை எடுத்து லைட்டாக வந்துட்டு கவரப் பண்ணிக்கிறேன். பிந்திக்கு ஐலைனர் வச்சு ஒரு சின்னதாக ஒரு பொட்டு போட்டுக்கிறேன். அண்ட் அதர் ஆக்சசரிஸ் லைக் பேங்கிள்ஸ், வாட்ச் அண்ட் கம்மல், செயின் இதெல்லாம் வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்க்கு பொருந்தக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். அண்ட் இதான் என்னோட வந்துட்டு ஒரு ஃபைனல் லுக். ஸோ நிறைய காம்ப்ளிகேட் பண்ணல இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் சிம்பிளாக நீங்கள் சல்வார், லெஹங்கா, ஸ்கர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.